1 கப்பு அரிசியை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கேன். 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை துருவலாக துருவி 2 டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பால் எடுத்துக்கிறோம். 2 டம்ளர் பால் வரணும். கெட்டியான பால் தான் வேணும்னு அவசியம் இல்லை. தண்ணியும் தேங்காய் பாலுமா இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் இது ஓப்பன் குக்கிங்கும் பண்ணலாம். 1 டீஸ்பூன் நெய்யும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். கருகிடக்கூடாது, நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் 2 டம்ளரையும் சேர்த்துட்டு கழுவி வச்சுருந்த அரிசியவும் அதோடு சேர்த்துட்டோம். ஒரு கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்ந்து கலந்து விட்டுறோம். மூடியை போட்டு மூடுறதுக்கு முன்னால் உப்பு சேர்த்துடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு விசில் 4 விசில் விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விடுறோம். விட்டு அது நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னா ஆரோக்கியமான சுவையான மஞ்சள் பொங்கல் அல்லது மஞ்சள் சாதம் ரெடி. இதுக்கு நம்ம வடகத் துவையல் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பர் ருசி.